வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே தனியார் பள்ளி வாகனம் அதிகாலையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளை ஏற்றி வரும் பொழுது பள்ளி நுழைவாயில் வளாகத்திற்கு அருகே வரும் பொழுது பின்னால் வந்த லாரி மோதியதில் நிலை தடுமாறி பள்ளி வாகனம் தலைக்குப்பிற கவிழ்ந்து குழந்தைகளுடன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயம் ஏற்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் பேருந்தை கவிழ்ந்த இடத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தற்போது சத்திரக்குடி காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் அனைவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் அருகே உள்ள மருத்துவமனைக்கும் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்று உள்ளனர். தற்போது சத்திரக்குடி பகுதியில் பொதுமக்களும் பெற்றோர்களும் கண்ணீர் வடித்தவாறு குவிந்த வண்ணம் உள்ளதால் இப்பகுதியில் ஒரு பதற்ற நிலை தற்போது ஏற்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக சத்திரக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் விபத்து நடந்த இடத்தில் தொடர்ந்து குவிந்து வரும் பெற்றோர்கள் பள்ளி நிறுவனத்தின் மீது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விபத்துக்கு உண்டான வாகனத்தை மீட்கும் பணியில் மீட்பு வாகனம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. பெற்றோர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.